இன்றைக்கும் தோசை தானா அப்படின்னு கேட்குற உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சட்னியோட தோசை கொடுத்து பாருங்கள். எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம சட்னி செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் போட்டிருக்கேன். அதில் 50 கிராம் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பதமாக வறுத்துக்கோங்க. பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபடணும், ஆனால் கருகிடக்கூடாது. கைவிடாமல் கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுட்டே இருங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 காஞ்ச மிளகா சேர்க்குறேன். இந்த காஞ்ச மிளகா காரம் தான் இந்த சட்னிக்கு. அதனால் மிளகாவை உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து பருப்பை நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்த பருப்பு ஊறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு சட்னிக்கு அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் தோலை உரிச்சிட்டு சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. 4 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டோட தோலையும் எடுத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குவோம். இது கூட ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய், அதையும் சின்ன துண்டுகளாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்ச பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாவை முதல்ல சேர்த்துட்டு பருப்பையும் சேர்த்துக்கோங்க. பருப்பு நல்லா ஆறி இருக்கணும். அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி, மேலே இருக்கிற அந்த கண்ணு பகுதியை கட் பண்ணிவிட்டு சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நான் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். சோம்பு வாசனை பிடிக்காதவங்க நீங்கள் சோம்பு இல்லாமல் கூட நீங்கள் இந்த சட்னி செஞ்சுக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸான விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது சட்னி செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸு கடாய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்ச உடனே 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை இலைகள். இதில் சேர்த்துருக்கிற உளுத்தம் பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இல்லையா, நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த உடனே இதில் ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி நிறைய குவான்டிட்டி கிடைக்கும். அதனால் நீங்கள் தண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்க போகிறோம். நல்லா தளதளன்னு கொதிச்சிட்ருக்கு. இப்போ அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு தக்காளி எல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அந்த விழுதை நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இன்னும் 1 கிளாஸ் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா உங்களுக்கு குவான்டிட்டி நிறைய கிடைக்கும். அதனால் நீங்கள் தண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் கலந்து விட்டுட்டு இப்போ இந்த சட்னிக்கு நம்ம இன்னும் உப்பு சேர்க்கல இல்லையா, இதில் 1 டீஸ்பூன் அளவு நான் கல்லுப்பு தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒருவேளை உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா நுர கட்டி நல்லா கொதிக்கணும். அந்த பச்சை வாசனைலாம் போய் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதில் கொத்தமல்லி தலைகள் தூவி நம்ம தோசையோட பரிமாறிடலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.